எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த வீடியோவில் how much, how many எழுதுட்டா how many how much இது ஏற்கனவே ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு யோசி, இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் போடுவாங்களா, இதுக்கெல்லாம் சொல்லி தருவாங்களா அப்படின்னு. நானும் ஒரு காலத்தில் இது ரெண்டுக்கும் கஷ்டப்பட்டு வந்தேன். மாற்றி மாற்றி சொல்லிடுவோம், தெரியாது, ரைட். இதே பர்டிகுலர்லி தெரியாதவர்களுக்காக தான். தெரிந்தவர்களுக்கு இது இல்லை. தெரிந்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தெரிந்தவர்களுக்கு ஒன்று எழுதுறேன் பாருங்களேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் வசந்த மாலைகளே பார்த்துட்டோம், தங்க பதக்கத்திலே பார்த்துட்டோம் சொன்ன மாதிரி. இப்போ டிசைட் பாருங்களேன், DECIDE, டிசைட். இதனுடைய நவுன் ஃபார்ம் பாருங்க, DECISION. இதை பாருங்க, நான் 10 வாட்டி உச்சரிக்கேன். 11வது வாட்டி உச்சரி பாருங்க. தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஆளு வராது. நான் 10 வாட்டி உச்சரிக்கிறேன். 11வது வாட்டி நீங்க உச்சரித்தா வராது. நீங்க 100 பேர் ட்ரை பண்ணீங்கன்னா அதுல 99 பேர் தோல்வி அடைவீங்க. டிசைடு நவுன் ஃபார்ம் டிசிஷன், decision, 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 decision. After +2, you should take a proper decision. Your parents have taken a proper decision to put you in medicine. They have taken a proper decision. Your sister has taken a proper decision. Your father has taken a proper decision. சொல்லி பாருங்க, decision வரும். இது போல நிறைய வச்சிருக்கேன் கைவசமா படித்தவர்களுக்கு. இது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இது போல நிறைய இருக்கு. பாருங்களேன், கம்பேர் ஒரு வேர்டு இருக்கு, COMPARE. இதுக்கு பாருங்க adjective PARABLE. இது என்ன வச்சு, கம்பேரபிள் கிடையாது, இது காம்பரபிள். கம்பேரபிள் கிடையாது. இது போல தெரிந்தவர்களுக்கு வேற ஐட்டங்கள் வச்சிருக்கோம், ஓகே. அதனால தெரிந்தவர்கள் இதே என்ன சொல்லி ரொம்ப இதா எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் போய் ப்ரோக்ராம் நம்மளுக்கு தெரியாதான்னு, ஓகே. நம்மளுடைய வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரி ஆங்கிலம் நுனி நாக்கில் பேசக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. how many, how much. இது how many சொல்றது எத்தனை, how muchனா எவ்வளவு தமிழ்ல தெரியும். ஆங்கிலத்தில் கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் ஒன்று இருக்கு. கவுண்டபிள் நவுன் அப்படின்னா எண்ணக்கூடிய பெயர் சொற்கள். கேமரா எண்ணிடலாம், 10 கேமரா இருக்கு சரிதானா. ஸ்பெக்டக்கல்ஸ் 10 ஸ்பெக்டக்கல்ஸ் இருக்கு சரிதானா. அச்சா, ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு, நல்லா தெரிந்தவர்கள் பாருங்க, என்னுடைய கண்ணாடி எங்கே கேட்கணும். இது தெரியாத, வேர் இஸ் மை ஸ்பெக்டக்கல்ஸ், தவறு. வேர் ஆர் மை ஸ்பெக்டக்கல்ஸ், இப்படி வேர் ஆர் மை ஸ்பெக்டக்கல்ஸ், spectacles, where are my spectacles, Z-னு சொல்லி spectacles. அப்போ தெரிந்தவர்களுக்கு வேற மருந்து இருக்கு, ரைட். அதனால தெரியாதவர்களுக்காக, பிகினர்ஸ்க்காக இதை போட்டுட்டு வரணும், ஓகே. where are my scissors, where are my trousers, where are my glasses, where are my glasses. how many எண்ணக்கூடியது, எண்ணாத நம்பர், என்னது பொருள்கள், பெயர் சொற்கள். இப்போ மில்க், எவ்வளோ பால் வேணும், எனக்கு 4 பால் வேணும். 4 லிட்டர் பால், லிட்டர் எண்ணலாம், எப்படி லிட்டர், மீட்டர், லிட்டர், 4 லிட்டர்ஸ் எண்ணிடலாம். பட் எவ்வளோ பால் வேணும், எவ்வளோ வேணும், எத்தனை லிட்டர், 4 லிட்டர். எவ்வளோ வேணும்னா கொள்ளளவு, 5 லிட்டர். நீங்க பதில் சொல்லும்போது சொல்லுங்க, எவ்வளோ சர்க்கரை வேணும், 4 கிலோ. எத்தனை சர்க்கரை வேணும், எத்தனை சீனி வேணும் கேட்க முடியாது. ஹவு மச்ன்னு சொன்னா எவ்வளவு. அவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குப்பா, அவனுக்கு எத்தனை நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாலேஜ் என்று சொல்றது
uncountable noun. Uncountable வரும்போது how much, countable வரும்போது how many. வெரி சிம்பிள் ஆயிட்டு இல்லையா? சும்மா 1-2 கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளன? இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் உள்ளன? ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன சொல்றீங்க இல்லையா? how many, உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளன? how many students are in your class அப்படியும் சொல்லலாம், தப்பில்லை. அதில் ஒரு சின்ன தேர் வந்து சேர்த்துணும். how many, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னலாம், how many students are there, இந்த தேருக்கு மீனிங் கிடையாது. in your class, in your class, how many students are there in your class? how many students, 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 students. அதே மாதிரி tutorial, tutorial இல்லது, tutorial, tutor, tuition. அது எப்படி உச்சரிப்பு? tuition, tuition, இதான் ஸ்பெல்லிங். இதுக்கு உச்சரிப்பு டியூஷன் கிடையாது, tuition. Stress lies on the second syllable. tuition, 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 tuition. நம்ம இதை டியூஷன் சொல்றோம். tuition, tuition, tuition. Right? Right. How many students are there in your class? There are 40 students in our class. There are 40 இங்க எழுதலைனா. There are 40 students. There are 40 students in our class. இதுக்கு நம்பர் ஸ்பெல்லிங்ல எழுதுங்க, லேட்டஸ்ட்ல எழுதுங்க பார்ப்போம். எழுத்துல FOURTY கிடையாது, இதுல U கிடையாது. 40, 40லேருந்து 49 வரை இப்படி தான் எழுதணும். NINE. FORTY தான், FOUR கிடையாது 40க்கு. There are 40 students in our class. How many students are there in your class? There are 40 students in our class. How many boys and how many girls? 20 boys, 20 boys, boys, Z, 20 boys, Z and 20 girls. Yes, no, boys, girls கிடையாது. 20 boys and 20 boys. Phoneticsly எப்படி இருக்கும்? Boys, girls, girls, Z, boys, boys, boys. நம்ம சொல்றது boys, 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 girls, girls. 20 boys, 20 boys and 20 girls. Right? இப்போ how much, எவ்வளவு, என்ன முடியாது இருந்தா உங்களுக்கு எவ்வளவு சீனி வேணும், எவ்வளவு சர்க்கரை வேணும், how much sugar do you want? Right? எவ்வளவு, என்ன முடியாது, எவ்வளவு நேரம், எவ்வளவு பணம் வேண்டும். பணம் என்னலாமே சார், பணம் சொல்றது தொகை. எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10,000 ரூபாய் வேணும். எத்தனை ரூபாய், how many rupees do you want? how much money do you want? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? how much money. மணி சொல்றது how much, எவ்வளவு பணம், how much money do you want? do you want? இது பாருங்க பழையபடி, இதுக்கு உச்சரிப்பு want. phoneticsல எப்படி இருக்கும்? want, want. இது ஒரு ஓ, want. நம்ம இதே want னோ, want இல்ல, want, want. how much money do you want? I want 20,000 rupees. I want 2 lakh rupees. I want
20,000 rupees. TWENTY. 20,000. இந்த 1000ல எஸ் போடக்கூடாது, ஏன்னா இது காம்பவுண்ட் வேர்ட். 20,000 20,000 சொல்லக்கூடாது. I want 20,000 rupees. ரைட்? இது பாருங்க, ஆக்சுவலி 20,000 rupees இப்படி எழுதலாம். இந்த ஷார்ட்டாக போடும்போது இப்படி எழுதும் 20,000 rupees. 20,000 எழுதும்ல, இப்படி எழுதும்போது இது இங்கே போட்டுறேன் rupees 20,000 இப்படி எழுதியிருக்கேன்னு வச்சிருமே. ஐ வாண்ட் rupees 20,000 சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் எழுதுறது இப்படி, உச்சரிக்கும் போது ஐ வாண்ட் 20,000 rupees தான் உச்சரிக்கணும். ரைட்? எழுதுறது தமிழ்லையும் அப்படிதான். ரூபாய் 500, எனக்கு 500 ரூபாய் வேண்டும். எழுதும்போது ரூபாய் 500 எழுதணும். எனக்கு ரூபாய் 500 வேண்டும்னு சொல்றது இல்லை. ஓகே? உங்களுக்கு எவ்வளோ எத்தனை ரூபாய் வேணும்? எத்தனை ரூபாய் வேணும்? எனக்கு 500 ரூபாய் வேணும். எழுதும்போது எனக்கு ரூபாய் 500 இப்படி தான் எழுதிடுவோம். தமிழ்லேயே உச்சரிக்கும் போது, வாசிக்கும் போது எனக்கு 500 ரூபாய் வேண்டும். அதே தான் ஐ வாண்ட் 20,000 rupees. எழுதும்போது ஐ வாண்ட் 20,000 rupeesன்னு எழுதணும். சரிதானா? rupees 20,000 எழுதிடலாம். ஹவு மச் மணி டு யூ வாண்ட்? ஹவு மச் டைம் ஷுட் ஐ வெயிட்? எவ்வளோ நேரம் நான் காத்திருக்கணும்? ஹவு மச் டைம்? டைம்னு சொல்றது என்ன முடியாது. ஹவு மெனி ஹவர்ஸ் ஷுட் ஐ வெயிட்? ஹவு மச் டைம்? எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? ஹவு மச் டைம் ஷுட் ஐ வெயிட்? யூ ஷுட் வெயிட் ஃபார் 3 hours. ஹவு மச் டைம்? ஹவு மெனி ஹவர்ஸ்? ஹவு மச் டைம் பாருங்க, எவ்வளோ நேரம். ஹவு மச் டைம் will it take? will it take? எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்கீங்க, சார் எவ்வளோ நேரம் ஆகும்? how much time will it take? how much time will it take? எவ்வளோ நேரம் ஆகும்? how much time will it take? எத்தனை மணி ஆகும்? how many hours will it take? how many hours will it take? will it take? எத்தனை மணி ஆகும்? அப்போ மணின்னா என்ன? 1 மணி, 3 மணி, 4 மணி. எவ்வளோ டைம்னா 1 டைம், 3 டைம், 4 டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. அது how many times, அது எத்தனை முறை. அது ஓ சார் how many times சொல்கிறோம் இல்லையா சார், அது எத்தனை முறை, எத்தனை வாட்டி சொல்கிறோம் இல்லையா. how many times அது. how much time will it take? how many hours will it take? இதுக்கு ஆன்சர் how much time will it take? ஆன்சர்லேயே அப்படி தான். it will take 2 hours. how many hours will it take? it will take. how much time will it take? அதுக்கும் ஆன்சர் இதே தான். it will take 10 minutes. it will take 5 hours. how many hours will it take? it will take 5 hours. will it take 3 hours? 3 மணி நேரம் ஆகுமா? ஆமா சார். yes, it will take 3 hours. will it take 3 hours? இப்போ புரிஞ்சுதா? how much சொல்றது எவ்வளவு. எவ்வளவு எங்கே பயன்படுது? தமிழில் பிரச்சனை இல்லது, நம்மளுக்கு தெரியாமலே கரெக்டாக தாய்மொழினாலே ஒழுங்காக சொல்லிட்டு இருக்கோம். ரைட்? how many books do you want? how many books do you want? I want 10 books. how many கடைக்காரன் கேட்க how many pens do you want? how much water do you want? எவ்வளோ தண்ணி வேணும்? how many waters do you want சொல்றது இல்லை. எவ்வளோ தண்ணிப்பா வேணும்? how many bottles do you want? I want 3 bottles. எவ்வளோ தண்ணி வேணும்? எனக்கு 5 லிட்டர் வேணும். எவ்வளோ பால் வேணும்? எனக்கு 5 லிட்டர். எவ்வளோ சீனி வேணும்? எவ்வளோ சுகர் வேணும்? I want 3 kilos of sugar. கிலோ அதையும் சொல்ல மாட்டேன். KILO. இது நம்ம கிலோ சொல்றது, கிலோ தான் கரெக்ட். கிலோ என்ன சார் முண்டை தூக்கி போடு. 3 kilos. நம்ம இது கிலோ தானே சொல்றோம். கிலோ 3 kilos ஆஃப் சுகர் உச்சரிப்பாங்க. அந்த லீட்டர்ஸ் சொன்ன மாதிரி கிலோ. நம்ம இது சொல்றதே இல்லை. இது கிட்டத்தட்ட 100% என்னையும் சேர்த்து கிலோ தான் சொல்றோம். ரைட்? how much milk do you want? I want 3 liters of milk. ஓகே?
இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் எழுதணும். அது போக இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை திரும்ப திரும்ப சொல்லி எவ்வளோ பால் வேணும், how much milk do you want, I want 3 liters of milk. இதை சொல்லி சொல்லி பழகினா தான் வரும். சும்மா ஒரு வாட்டி பார்த்தோன்னே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். பிறகு நீங்கள் 10 நிமிஷம் கழித்து யோசித்து பார்த்தா வராது. அது 4 ஆர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது இருந்தால் தான் படிக்க முடியும். முதல்ல ரீட், அதுக்கப்புறம் ரிப்பீட், அதை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமெம்பர், அதுக்கப்புறம் ரீகால். இந்த ரீகால் பண்ணதான் நம்மளுக்கு சொந்தம். என்ன ரீகால்னா, இப்போ படித்து ஒரு வார்த்தை அமைச்சோமினி ஒரு அரை மணி நேரம் கழித்து ரீகால் பண்ணி பார்க்கணும். யோசிச்சு வரலையா பழையபடி பார்த்துடணும். ஓ how much, how many, பழையபடி நாளைக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். எப்படி ஒரு ப்ராப்பர் இன்டர்வல், பழையபடி 4 நாள் கழித்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணணும். ஒரு 2 வாரம் கழித்து ரீகால் பண்ணால் வந்தால் தான் இது நிற்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ரீகால் பண்ணுறது இல்லை. படிச்சுட்டு விட்டுட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு என்னமோ சொன்னார், அனைவரும் செய்கிறது. அது ரீட், ரிப்பீட், ரிமெம்பர், ரீகால். அப்போ தான் உள்ளே போய் செட் ஆகும், ஃபிட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே.